இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மரம் தெரியாமல் அந்த ஒய்ஃப் கை மேலேயே விழுந்துற என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியும். அந்த அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஒய்ஃப் கையை வெட்டினா தான் வந்து அவள் உயிராவது பழைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப் கையவே அவர் வெட்டிடுறாரு. ஸோ ரொம்ப சோகமாக சுற்றிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு மெட்டலில் செஞ்ச ஒரு கையை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஆனால் அதை பார்த்து அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கோல்டில் செஞ்ச ஹார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, என்னம்மா விளாட்றியா அப்படின்ட்டு, நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் லவ் பண்ணுறதா இருந்தால் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரும் கடனை உடனெலாம் வாங்கி ஒரு கோல்டில் செஞ்ச ஒரு ஹார்மை தன்னோட ஒய்ஃப்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவங்களும் ரொம்ப அதை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நாள் நிலைக்கல. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் மாதிரி ஏதோ வருது அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பல்மனரி கோல்டு டிசீஸ் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக அந்த கையை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டாக்டர் சொல்கிறத கேட்காம என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் கிட்டேயும் கேட்குறப்போ அது அவங்களோட விருப்பம்னு சொல்லிடுறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒய்ஃப் வந்து என்னை புதைக்கிறப்போ என்னோட ஹாமியும் கூட சேர்ந்து புதைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கடைசி இதுலேயும் அந்த ஒய்ஃப் கையை அவர் வந்து அப்படியே வச்சு புதைச்சிடுறாரு. ஆனால் அந்த ஒரு நாள் கடன் தொல்லையில் அந்த கணவராலேயே முடியாதப்போ அந்த ஒய்ஃபோட கல்லறையை ஓப்பன் பண்ணி அந்த கையை எப்படியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கும் ஓடி வந்துடுறாரு. ஸோ ஓடி வந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஒய்ஃபோட ஆத்மா வந்து வெளியே வந்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ மெதுவாக என்னோட கை எங்கே அப்படின்னு கேட்டுட்டு அது உள்ளே வந்துடுது. ஸோ உள்ளே வந்த உடனே அவரும் இந்த கோல்டன் ஆம் இந்தா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துரு, என்னோட கோல்டன் ஆமையை நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டையே அது போட்டு தள்ளிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.